வெல்கம் எவ்ரிவன். ஸோ நாம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் கிளவுட் பஸ்ட். ஸோ கிளவுட் பஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜியாகிரஃபிலையும் வரும், அதே மீன்ஸில் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்லேயும் வரும். தட் மீன்ஸ் ஜிஎஸ் பேப்பர் 1 அண்ட் ஜிஎஸ் பேப்பர் 3. ஸோ கிளவுட் பஸ்டோட மெக்கானிசம் என்ன, அதோட சயின்ஸ் பிஹைண்ட் த கிளவுட் பஸ்ட், அதை வந்து நம்ம கண்டிப்பாக ஜியாகிரஃபியில் கேட்பாங்க. கிளவுட் பஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசாஸ்டர். ஸோ அந்த டிசாஸ்டர் நடந்துச்சு அப்படின்னா அதோட எஃபெக்ட்ஸ் என்ன, அந்த டிசாஸ்டர் வந்து நம்ம எப்படி சேஃப்கார்ட் பண்ணிக்கணும், ஸோ அந்த மாதிரி மெஷர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் 3ல கேட்பாங்க. ஸோ 2016 வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல வந்து கிளவுட் பஸ்ட்டை பற்றி கேட்டிருந்தாங்க. லாஸ்ட் இயர் 2024 மீன்ஸ் அதாவது இப்போ நடந்த மெயின்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா கிளவுட் பஸ்ட்டை பற்றி ரொம்ப சிம்பிளாக கிளவுட் பஸ்ட்னா என்ன, ஸோ அதுக்கு உண்டான எலிமெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரைப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி பேப்பர் 1ல கேட்டிருந்தாங்க. ஸோ கிளவுட் பஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ 2 பேப்பர் சம்மந்தப்பட்டது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு கொஸ்டின் என்ன அப்படின்னா, with reference to National Disaster Management Authority guidelines, discuss the measures to be adopted to mitigate the impact of recent incident of cloud burst in many places of Uttarakhand. ஸோ ரொம்ப சிம்பிள். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி NDMA-ஓட கைட்லைன்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. எதுக்குண்டான கைட்லைன்ஸ்? கிளவுட் பஸ்ட்டுக்குண்டான கைட்லைன்ஸ். ஸோ கிளவுட் பஸ்ட்னா என்ன, ஸோ NDMA வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன மெஷர்ஸ் கொடுத்துருக்காங்க அது மட்டும் சொன்னால் போதும். சரி, இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிளவுட் பஸ்ட் ஆர் லோக்கலைஸ்ட் இன்டென்ஸ் ரெயின்ஃபால் ஈவென்ட் தட் லாஸ்ட் ஒன்லி அ ஷார்ட் while. இட் இஸ் வெதர் ஃபினாமினா where unanticipated precipitation exceeds 100 mm per hour over an area about 20 to 30 kilometers. In 2022, a cloud burst occurred in Pagalgama en route to Amarnath cave enshrines which killed many people. ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ கிளவுட் பஸ்ட்னா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளவுட் பஸ்ட் அப்படிங்கிறது ஒரு ரெயின் ஃபினாமினா கிடையாது. அதாவது இப்போ மழை பெய்யறதா அப்படி இருந்தால் ஒரு ஊர் ஃபுல்லாக மழை பெய்யும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 40 kilometers அந்த சரௌண்டிங்ஸ் அந்த ரேஞ்ச் வந்து கவர் ஆகும். பட் கிளவுட் பஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷார்ட்டா, அதாவது இப்போ மழை பெய்யறது அப்படின்னா கண்டிப்பா வந்து குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 hour 2 hour. ஸோ நம்ம இன்டென்ஸ் ரெயின்ஃபால் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 1 hour. ஸோ ஷார்ட் ரெயின்ஃபால் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 30 minutes to 45 minutes கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ரெயின்ஃபாலா மெஷர் பண்ற அளவுக்கு ரெயின் பெய்யணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு 2 to 3 hours பெய்யணும். ஸோ இது வந்து பேசிக்ஸ். பட் கிளவுட் பஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படி கிடையாது. ஸோ ஒரு 20 to 30 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸ்ல 1 hourலயே வந்து பாத்தீங்கன்னா 100 mm வந்து பார்த்தீங்கன்னா ரெயின்ஃபால் வந்து பார்த்தீங்கன்னா விழுணும். 100 mm per hour. ஸோ வித்தின் 20 to 30 கிலோமீட்டர் ரேடியஸ். ஸோ இந்த ஃபினாமினா வந்து எதை காஸ் பண்ணும் அப்படின்னா இன்டென்ஸ் ஃபிளாஷ் ஃப்ளட்ஸ் வந்து காஸ் பண்ணும். இப்போ அவ்வளோ மழை ஒரே ஒரு குறிப்பிட்ட ஏரியால மட்டும் மழை பெய்யுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் லெவல் ரைஸ் ஆகிட்டு சடனாக ஃபிளாஷ் ஃப்ளட்ஸ்னா சடனாக ஃப்ளட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகிடும். உத்தரகாண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் அந்த ஹிமாலயன் ஸ்டேட்ஸ் எல்லாமே ஃபிளாஷ் ஃப்ளட்ஸ்க்கு ரொம்பவுமே மீன்ஸ் ஃபிளாஷ் ஃப்ளட்ஸ்க்கு பழக்கப்பட்ட ஒரு ஸ்டேட்ஸ். ஸோ ஏன் அப்படின்னா அந்த இடத்துல கிளவுட் பஸ்ட் அதிகமாக நடக்கும். கிளவுட் பஸ்ட் அதிகமாக நடக்கிறதுனால தண்ணி வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல இந்த ரிவர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சடனாக ஃப்ளட் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அதனால பீப்புளோட லைவ்லிஹுட்ஸ் வந்து பாதிக்கப்படும். கண்டிப்பாக வந்து ஃப்ளட்ஸ் வருது அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் என்ன நடக்கும், வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். அதாவது பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ள தண்ணி புகுந்தது, ஃப்ளட் வந்தது அப்படின்னா வீட்டுக்குள்ள தண்ணி வந்துடும், கரண்ட் லைன், அத்தியாவசிய பொருட்கள் பாதிக்கப்படும். இதெல்லாம் 1 hour 2 hour பாதிக்கப்படாது. ஒன்ஸ் ஃப்ளட் வந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த வாட்டர் ட்ரெயின் ஆகிற வரையும் எலக்ட்ரிசிட்டி சப்ளை இருக்காது. எலக்ட்ரிசிட்டி சப்ளை இல்லை அப்படின்னா ஒரு டைமுக்கு அப்புறம் தண்ணியில என்ன வருது போகுதுன்னே தெரியாது. ஸோ வீட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் மோர் டேஞ்சரஸ். ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஃப்ளட் அப்படிங்கிறது வந்து ரொம்பவுமே டேஞ்சரஸான ஒரு திங். அதே மாதிரி கிளவுட் பர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிளாஷ் ஃப்ளட்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே பொட்டன்ஷியலான ஒரு ஈவெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ கிளவுட் பர்ஸ்ட்னா என்னன்னு நான் இவ்வளோ எலாபரேட்டாக சொல்லிட்டேன். ஸோ அதாவது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 6 components ஆஃப் டிசாஸ்டர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு டிசாஸ்டர் ரிஸ்க் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு 6 components சொல்லியிருக்காங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் த டிசாஸ்டர் ரிஸ்க், interagency coordination, structural measures, non-structural measures, capacity development, climate change risk management. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிசாஸ்டரோட ரிஸ்க் என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்.
இப்போ ஃப்ளட்டாக இருக்கட்டும் சரி, எர்த்குவேக்காக இருக்கட்டும் சரி, ஸோ அதோட ரிஸ்க் என்ன? ஸோ ஒருத்தருக்கும் ஒரு ரிஸ்க் இருக்கும். இப்போ எல்லாத்துக்கும் காமனாக ஒரே ரிஸ்க் கிடையாது. இப்போ சுனாமி வருது அப்படின்னா அதுக்கு ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா எர்த்குவேக் ஆகுதுன்னா ரிஸ்க் வேற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எர்த்குவேக் அப்படிங்கிறது பில்டிங்ஸ் ஸ்ட்ரக்சரல் டிசாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தும். பட் அதே சுனாமி அப்படின்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அதோட எஃபெக்டே வேற மாதிரி இருக்கும். அப்போ அந்த டிசாஸ்டர் ரிஸ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த அளவுக்கு எந்த டிசாஸ்டர் வந்து எந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கணும். இன்டர் ஏஜென்சி கோஆர்டினேஷன். ஒரு ஏஜென்சி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பெரிய ஹேர்டல் வந்து இன்டர் ஏஜென்சி கோஆர்டினேஷன் தான். ஏன்னா ஒரு ஏஜென்சியோட இன்னொரு ஏஜென்சி கோஆப்ரேட் பண்ணி செயல்பட்டாதான் அந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன் ஆகட்டும் சரி, எல்லாமே எந்த ஒரு வேலையும் சீக்கிரமா முடியும். பட் இந்தியன் கவர்மெண்ட் சிஸ்டத்துல அந்த இன்டர் ஏஜென்சி கோஆர்டினேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஹேர்டலா இருக்கு. அது அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எஃபெக்டிவா எஃபிஷியண்டா செயல்படுறது கிடையாது. ஸோ அதுக்கு அடுத்து ஸ்ட்ரக்சரல் மெஷர்ஸ். ஸோ எந்த மாதிரி ஸ்ட்ரக்சரல் மெஷர்ஸ்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளட் அப்படின்னு வந்தாலும் சரி, ஸோ எர்த்குவேக் வந்தாலும் சரி, பேசிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னலாம் பாதிப்பு, எந்தெந்த இடத்துலலாம் பாதிப்பு ஏற்படுத்தும், அதில் எந்த மாதிரி மெஷர்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரேம் பண்ணி வைக்கணும். அதுக்கடுத்து நான் ஸ்ட்ரக்சரல் மெஷர்ஸ், கெப்பாசிட்டி டெவலப்மெண்ட், கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 6 காம்பனன்ட்ஸ். இந்த 6 காம்பனன்ட்ஸை வச்சு தான் நம்ம ஆன்சரை வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கோம். ஸோ இந்த 6 காம்பனன்ட்ஸ் வந்து கண்டிப்பாக டிசாஸ்டர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டிலேயே கொடுத்துருக்காங்க. அப்போ ஃப்ளட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றி எழுதணும். எல்லாமே நம்ம டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ரிஸ்க் அத்தாரிட்டி வெப்சைட்ஸ்லேயே இருக்குது. ஸோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த வெப்சைட்ஸில் போயிட்டு அதில் இருக்கிற கண்டென்ட்டை நம்ம கிராஸ் பண்ணாலே ஓரளவுக்கு பெஸ்ட் ஆன்சரை நம்ம கண்டிப்பாக ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இப்போ இந்த ஆன்சரை அப்படி தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 6 காம்போனன்ட்ஸை நம்ம எதுக்கு அப்ளை பண்ண போகிறோம்? ஸோ உத்தரகாண்டில் நடந்த ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கிளவுட் பஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அவங்க ஸ்பெசிஃபிக்காக உத்தரகாண்டே கொடுத்துருக்காங்க. கொஷினில் ஸ்பெசிஃபிக்காக நமக்கு உத்தரகாண்டே கொடுத்துருக்காங்க. அப்போது இம்பேக்ட் ஆஃப் கிளவுட் பஸ்ட். ஸோ அதோட இம்பேக்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து லோக்கல் கம்யூனிட்டிஸ். கண்டிப்பாக ஒரு கிளவுட் பஸ்ட் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய லோக்கல் கம்யூனிட்டிஸ் பாதிக்கப்படுவாங்க. அவங்கள ஃபர்ஸ்ட் உயிர் சேதம் ஏற்படும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து லைவ்லிஹுட், அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். வீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ள தண்ணி போகிறதோ, இல்லை வீடு டேமேஜ் ஆகிறதோ, இல்லை அவங்களோட ஒர்க்கிங் பிளேஸ் டேமேஜ் ஆகிறதோ, இல்லை ஆடு மாடு வளர்த்துட்டு இருக்கிறவங்க, அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு வச்சிருக்கிறவங்க, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. இப்போ நம்ம ஒரே விஷயத்தோட கனெக்ட் பண்ண முடியாது. பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஃபார்மர்ஸ், ஒர்க்கர்ஸ், ஃபேக்ட்ரி வச்சிருக்கிறவங்க, ஓனர்ஸ், வீடு வச்சிருக்கிறவங்க, அதாவது நார்மலாக வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளட்னால பாதிக்கப்படும். ஸோ அது மாதிரி நிறைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. அது மாதிரி கண்டிப்பாக ஃப்ளட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது மக்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்ந்து போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணும். ஏன்னா ஃப்ளட் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த வீட்டில் கொஞ்ச நாள் இருக்க முடியாது. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் கம்யூனிட்டிஸ் வந்து நடக்கும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய கம்யூனிட்டி வேற ஒரு இடத்துக்கு வந்து டிஸ்பிளேஸ் பண்ணப்படுவாங்க. வேற ஒரு இடத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேம்ப்ஸ், ஸோ ரெஃப்யூஜி கேம்ப்ஸ் மாதிரி போடுவாங்க. அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனியாக ஒரு இடம் வந்து ஒதுக்கி அந்த இடத்துல மக்கள் வாழ்கிற மாதிரி, தற்காலிகமாக வாழ்கிற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா இடம் மேக் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து எக்கனாமிக் லாஸ். ஸோ கண்டிப்பாக லாங் டேர்ம் வல்னரபிலிட்டிஸ். இப்போ நம்மளோட ரொம்ப லாஜிக்காக சொல்லலாம், ஒருத்தரோட பெரிய அசட்டே வந்து வீடு தான். ஸோ அந்த வீடோ இல்லை ஒருத்தரோட பெரிய அசட்டே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வளர்க்குற ஆடு மாடாக இருக்கலாம். ஸோ அப்போ அந்த ஆடு மாடெல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சுன்னா அவங்க திரும்பவும் வல்னரபிளான சுச்சுவேஷனுக்கு வந்துடுறாங்க. அதுதான் சொல்கிறோம் லாங் டேர்ம் வல்னரபிலிட்டிஸ். அதுக்கடுத்து எக்கனாமிக் லாஸ். பேசிக்காக அதோட அண்டர்ஸ்டாண்டிங் எக்கனாமிக் லாஸ் தான். ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ். ஸோ லோக்கல் கம்யூனிட்டிஸ் எதெல்லாம் பாதிக்கப்படுறாங்க? ஃபர்ஸ்ட் உயிர் சேதம் ஏற்படுது, அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது, லாஸ் ஆஃப் லைஃப், லைவ்லிஹுட், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் கம்யூனிட்டிஸ், அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்ந்து போகக்கூடிய சுச்சுவேஷன் வருது. அதுக்கடுத்து லாங் டேர்ம் வல்னரபிலிட்டிஸ், ஏன்னா அவங்க கிட்ட இருந்த சேவிங்ஸ் எல்லாமே போயிருக்கும். ஸோ அதுக்கடுத்து எக்கனாமிக் லாஸ், ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ். அதுக்கடுத்து கவர்மெண்ட் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. ஃபர்ஸ்ட் லோக்கல் கம்யூனிட்டிஸ், அதுக்கடுத்து கவர்மெண்ட் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. ஸோ இத்தனை வருஷமா அந்த கவர்மெண்ட் வந்து அந்த இடத்துல வந்து பிரிட்ஜ் கட்டி வச்சிருப்பாங்க, ஆஃபீஸர்ஸ் கட்டி வச்சிருப்பாங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இருக்கும், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்கும், கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கவர்மெண்டோட ஸ்ட்ரக்சர்ஸ் எவ்வளோ இருக்குன்றது பாருங்க. ரோடு, ரயில்வே, இந்த மாதிரி ஏகப்பட்ட கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாதிக்கப்படும். அதுக்கடுத்து என்விரான்மெண்ட் எக்காலஜிக்கல் ஆர்கனைசேஷன்ஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக இது எல்லாமே கன்க்ளூட் பண்ணி நான் வரும்போது என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சாயில் ஃபர்ஸ்ட்டு, சாயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிச்சுட்டு போயிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற சாயில் வந்து டீக்ரேட் ஆகிடும். அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி 0.
ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்கோசிஸ்டத்தை டிஸ்ட்ரக்ட் பண்ணி விட்டுரும். ஸோ ஃபாரஸ்டாக இருந்தாலும் சரி, லேண்டாக இருந்தாலும் சரி, நார்மல் காமன் மேன் லேண்டாக இருந்தாலும் சரி, ஹேபிட்டேட்டாக இருந்தாலும் சரி, கம்ப்ளீட்டாக இருக்கிற எக்கோசிஸ்டத்தை வந்து ஃப்ளாஷ் ஃப்ளட் என்ன பண்ணும், டெஸ்ட்ராய் பண்ணிடும். அதுக்கடுத்து டீஃபாரஸ்டேஷன், ஃபாரஸ்ட்டை பூரா அழிச்சு விட்டுரும். லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி, நிறைய உயிர் சேதம், மனுஷங்க மட்டும் இறந்து போறதில்ல, ஆடு மாடுலேருந்து சிங்கம் புலி, அதை ஒரு காட்டில் ஃப்ளாஷ் ஃப்ளட் வருது அப்படின்னா அந்த காட்டில் இருக்கக்கூடிய எல்லா விலங்குகளும் எல்லா அனிமல்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழிஞ்சு போகிறதுக்கு உண்டான மீன்ஸ் இறந்து போகிறதுக்கு உண்டான சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகுது. அதுக்கடுத்து ஆல்ட்ரேஷன் ஆஃப் லேண்ட்ஸ்கேப், இதுதான் பெரிய விஷயம். ஏன் அப்படின்னா ஆக்சுவலாக இருக்கிற நார்மலாக ஒரு லேண்ட்ஸ்கேப் இருக்கும். ஸோ லேண்ட்ஸ்கேப்னா மேடு பள்ளம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ரைஸ்டு பிளாட்ஃபார்ம் அந்த மாதிரி இருக்கும். பட் இந்த ஃப்ளட்டு வர்றதுனால டோட்டலாக அந்த லேண்ட்ஸ்கேப்பே, ஜியாகிரபிக்கல் லேண்ட்ஸ்கேப்பே வந்து பார்த்தீங்கன்னா மாறிடும். ஒரு இடத்துல டெபாசிட் பண்ணும், ஏதோ ஒரு மெட்டீரியலை கூட்டது ஒரு இடத்துல டெபாசிட் பண்ணுறது, இல்லை ஒரு இடத்துல இருக்கக்கூடிய மெட்டீரியலை அடிச்சுட்டு போகிறது, இந்த மாதிரி புது லேண்ட்ஸ்கேப் வந்து கிரியேட் ஆகும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தலைவலி தான். ஸோ அதுக்கடுத்து ட்ரிகர்ட் லேண்ட்ஸ்லைட்ஸ், கண்டிப்பாக ஃப்ளாஷ் ஃப்ளட் ஹஸ் கனெக்ட் வித் லேண்ட்ஸ்லைட்ஸ். அதனால தான் உத்தரகாண்ட் கிளவுட் பர்ஸ்ட்டுக்கு வந்து எந்த அளவுக்கு ஃபேமஸோ அதே அளவுக்கு லேண்ட்ஸ்லைடுக்கும் ஃபேமஸ். 2019 or 20 அதாவது பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்லைட்ஸை பற்றி 3 times கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ கிளவுட் பர்ஸ்ட் அண்ட் லேண்ட்ஸ்லைட்ஸ் ஆர் இன்டர் கனெக்டட் அண்ட் ஆல்சோ ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ். அதாவது கிளவுட் பர்ஸ்ட்டு, ஃப்ளாஷ் ஃப்ளட்டு, லேண்ட்ஸ்லைடுனா என்னது? ஆக்சுவலாக நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா மவுண்டேனியஸ் ரீஜன்ஸில் வாட்டர் லெவல் அதிகமாக அந்த சாயில் வந்து கன்சாலிடேட் ஆகிட்டு ஒரு பகுதி வந்து என்ன ஆகும், மலையிலேருந்து கட் ஆகி வந்துடும். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நார்மலாக மவுண்டன் இப்படி இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல திடீர்னு வாட்டர் அதிகமாக பர்குலேட் ஆகி சாயில் கன்சாலிடேட் ஆகுதுன்னா இந்த இடத்துல இருந்து அப்படியே சரிஞ்சிட்டு வந்துடும். இப்போ இந்த சரிஞ்சிட்டு வர்றதுனால ரோட்டில் வந்து இந்த ரோடு இருக்குது, இல்லை லைவ்லிஹுட் இருக்குது, வீடு இருக்குது அப்படின்னா இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், டெஸ்ட்ராய் ஆகிடும். So landslides is one of the common phenomena in Uttarakhand. So PYQs landslides base பண்ணி இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்து பப்ளிக் ஹெல்த் அண்ட் சேஃப்டி ஏஜென்சி. ஸோ கண்டிப்பாக ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த் ரிஸ்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஃபர்ஸ்ட்டு ஃப்ளாஷ் ஃப்ளட்னால பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க, அதில் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள், அதுக்கப்புறம் அந்த வாட்டர் கண்டாமினேஷன்னால வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு உண்டான ரிஸ்க் வந்து நிறைய இருக்குது. ஏன்னா வாட்டர் பார்ன் டிசீசஸ், காலரா ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் டேஞ்சர். ஸோ என்ன அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கண்டாமினேஷன் ஆஃப் வாட்டர் பாடிஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி குடி தண்ணிக்கு இருக்கக்கூடிய வாட்டர் பாடிஸ், குளம், கேணி, இந்த மாதிரி இடம் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டாமினேட் ஆகிடும். அப்புறம் நமக்கு ட்ரிங்கிங் வாட்டர் அவைலபிலிட்டி கிடையவே கிடையாது. ஸோ அதுக்கு அடுத்து சேலஞ்சஸ் இன் ப்ரொவைடிங் எமர்ஜென்சி ஹெல்த் சர்வீசஸ். கண்டிப்பாக ஏன்னா ஒன்ஸ் ஃப்ளட் வந்துச்சு அப்படின்னாலையும் சரி, கிளவுட் பர்ஸ்ட் ஆச்சு அப்படின்னாலுமே சரி, உங்களால் வந்து டைரக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடம் ரீச் ஆகிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதனால ஹெல்த் சர்வீஸ் ப்ரொவைட் பாதிக்கப்படுறாங்க, ஓகே, அவங்களுக்கு எப்படி நம்ம ஹெல்த் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணோம், அதுவே பெரிய சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் தான். அதுக்கடுத்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அண்ட் ரெக்கவரி ஆர்கனைசேஷன். ஸோ ஆக்சுவலாக எக்கனாமிக்கல் இம்பாக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த லோக்கல் பிஸ்னஸ் பீப்புளுக்கும் அக்ரிகல்ச்சர் பீப்புளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுக்கு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெஷர்ஸ் எடுக்கணும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போது இது வந்து இம்பாக்ட், ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இம்பாக்ட். ஸோ லோக்கல் கம்யூனிட்டிஸ், கவர்மெண்ட் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, என்விரான்மெண்டல் எக்காலஜிக்கல் ஆர்கனைசேஷன், பப்ளிக் ஹெல்த் சேஃப்டி ஏஜென்சி, எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் அண்ட் ரெக்கவரி ஆர்கனைசேஷன், இது எல்லாமே லோக்கல் கம்யூனிட்டிஸ், அதாவது இம்பாக்ட் ஆஃப் கிளவுட் பர்ஸ்ட். ஓகே, செகண்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின். ஸோ அதாவது டிஸ்கஸ் த மெஷர்ஸ் டு பி அடாப்டட் டு மிட்டிகேட் த இம்பாக்ட். என்னெல்லாம் மெஷர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பார்த்தோம் இல்லைங்களா, அதை அப்படியே கட் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணோம். ஆக்சுவலாக இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக எழுதுனது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் த ரிஸ்க் ரிடக்ஷன். எப்படி நம்ம அந்த ரிஸ்க் ரிடக்ஷனை வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேட்டா மெயின்டைன் பண்ணணும். ஸோ இந்த டைம் தான் ஃப்ளட் வருதுன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இப்போ சென்னையில் வந்து வருஷம் ஃப்ளட் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட்டாவை கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணணும், ஈவெண்ட்ஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், கிளவுட் பர்ஸ்ட் ஈவெண்ட் அண்ட் ஹெயில் ஸ்டார்ம் ஈவெண்ட்ஸை வந்து மெயின்டைன் பண்ணணும். ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மீன்ஸ் ஆல்ரெடி இருக்குது, அதை ஒர்க்கிங்கில் வச்சுக்கணும். டோப்ளர் வெதர் ரேடாரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெயின் ப்ரெடிக்ஷனை வந்து நமக்கு சொல்லும். அதுக்கடுத்து இன்டர் ஏஜென்சி கோஆர்டினேஷன். நான் சொன்னதான் இன்டர் ஏஜென்சி கோஆர்டினேஷன். ப்ரிப்பரேஷன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான். எல்லாருமே சேர்ந்து அதை ப்ரிப்பேர் பண்ணணும். அது எல்லா ஏஜென்சியும், எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸும் சேர்ந்து அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அதே மாதிரி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். என்ஷோர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஏஜென்சிஸ், என்ஷோர் கொஹரன்ஸ் அண்ட் மியூச்சுவல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஹரன்ஸ் அண்ட் மியூச்சுவல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து என்ஷோர் பண்ணணும். இன்வெஸ்டிங் ஆன் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் ஆன் நான் ஸ்ட்ரக்சரல் மெஷர்ஸ். ஸோ நான் ஸ்ட்ரக்சரல் மெஷர்ஸ் அதாவது ஒன்றும் கிடையாது,
டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் மேலே ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணணும். நான் ஸ்ட்ரக்சரல் மெஷர்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சரல் மெஷர்ஸ் ரெண்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் ஸ்ட்ரக்சரல் மெஷர்ஸ்னா ரொம்ப சிம்பிள். இன்சூரன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் பூல் இருக்கணும். ஸோ நமக்கு பாதிக்கப்பட்டா இன்சூரன்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஓரளவுக்காவது அந்த இன்சூரன்ஸ் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ ரிஸ்க் டிரான்ஸ்ஃபர் அரேஞ்ச்மெண்ட்ஸ், இன்சூரன்ஸ், மல்டி லெவல் சேஃப்டி. ஸோ மல்டி லெவல் சேஃப்டி வந்து நம்ம இன்ஷூர் பண்ணணும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டியும் டவுன்ஸையும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும். பிரச்சனையே வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் கான்சன்ட்ரேஷன், ஓவர் பாப்புலேஷன் தான். இப்போ சிட்டியும் டவுனையும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணும்பொழுது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்க், அதாவது பாதிப்புகள் வந்து குறையும். ஸோ இப்போ ஒரே இடத்துல 100 பேர் கான்சன்ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்கன்னா அந்த இடத்துல ஃப்ளட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படுத்தும். ஸோ கெப்பாசிட்டி டெவலப்மெண்ட். ஸோ அதுக்கு அடுத்து ஓகே, இன்வெஸ்டிங் ஆன் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன், ஸ்ட்ரக்சரல் மெஷர்ஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோப் ஸ்டெபிலைசேஷன் மெஷர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. நம்ம பில்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் டெஸ்ட் ரன் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து பில்ட் பண்ணணும். அந்த குவாலிட்டிஸ், அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து மீட் பண்ணுச்சு அப்படின்னா தான், அந்த கிரைட்டீரியாலாம் மீட் ஆகுது அப்படின்னா தான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அப்ரூவ் பண்ணணும். பிரிட்ஜஸ் ஆகட்டும் சரி, பில்டிங்ஸ் ஆகட்டும் சரி. ஸோ அதுதான் இன்வெஸ்டிங் இன் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் ஆன் ஸ்ட்ரக்சரல் மெஷர்ஸ். கெப்பாசிட்டி டெவலப்மெண்ட். ஸோ ஸ்டேட் டிசாஸ்டர் ரிஸ்க் ஃபோர்ஸ் வாலண்டியர்ஸ் ட்ரைனிங், ப்ராப்பராக ட்ரைனிங் கொடுத்துருக்கணும். அந்த எஸ்டிஆர்எஃப் ஃபோர்ஸஸ் எல்லாமே ரெடியாக வச்சிருக்கணும். அதுக்கடுத்து கிளைமேட் சேஞ்ச் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளைமேட் சேஞ்ச்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளைமேட் சேஞ்ச் ரிஸ்க் மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ரெடியாக இருக்கணும். ஸோ இப்போ இது அப்படியே இங்கே அப்ளை பண்ணோம். ஸோ இம்பாக்ட் என்னன்னு எழுதணும். ஸோ இது வந்து இன்ட்ரோடக்ஷன். ஸோ கன்க்ளூஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை ப்ராப்பராக ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா இதை ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மூலயமா நம்ம வந்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிடணும். ஆக்சுவலாக கிளவுட் பர்ஸ்ட் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி லோக்கலைஸ்ட் ஃபினாமினா. ஸோ இதோட இம்பாக்ட் வந்து லோக்கல் கம்யூனிட்டிஸ், கவர்மெண்ட் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி கிட்ட இருக்கு, என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜிக்கல் ஆர்கனைசேஷன்ஸ் கிட்ட இருக்கு. ஸோ இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் கிட்டலாம் இருக்குது. இந்த மாதிரிலாம் மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கன்க்ளூட் பண்ணணும். அவ்வளோதான். தேங்க்யூ.